வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான தக்காளி சட்னி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த தக்காளி சட்னி செய்கிறதுக்கு 5 நிமிஷமே அதிகம் தாங்க. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இதே போல் சட்னி ரெசிபி நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க இந்த தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 5 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். தக்காளி பழம் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் உள்ளது தான் 5 பழம் எடுத்திருக்கேன். நல்ல பழமான தக்காளி பழமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் சட்னி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் இது கூட ஒரு 10 பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. அப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்துக்குங்க. சட்னிக்கு இன்னுமே டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ தண்ணிலாம் எதுவும் சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ சட்னியை நம்ம தாளிச்சிருவோம். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த சட்னி நல்லெண்ணெயில் தாளிப்பு கொடுக்கும்போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கிறேன். கடுகு உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் சட்னி நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா பொரியட்டும் கடுகு உளுந்து. இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இது கூடவே சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 5-6 சின்ன வெங்காயம் சாப்பரில் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்து தாளிக்கும் போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயத்தில் செஞ்சு பாருங்கள். இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வெங்காயம் நிறம் மாதிரி வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சட்னியை இது கூட சேர்த்துக்குவோம். சட்னி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டு உப்பு காரம் போதுமானு பார்த்துக்குங்க. தேவைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம கொதிக்க வச்சோம்னா போதும். ரொம்ப நாளைக்கு கொதிக்க வைக்கணுன்ற அவசியம் இல்லை. நல்லா கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷம் இது கொதிக்கட்டும். இதில் கடைசியாக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்தோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சேர்க்கலை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இதில் சேர்த்து செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சட்னி நல்லா இந்த அளவுக்கு கொதிக்கணும். ரொம்ப நாளையும் கொதிக்க விட்டுட்டிங்கன்னா சட்னியோட டேஸ்ட்டு மாறும். அதனால் ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க வச்சிங்கன்னா போதும். இந்த பக்குவத்துக்கு இருந்துச்சுன்னா இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றப்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட தக்காளி கார சட்னி ரொம்ப ஈஸியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நல்ல சூடான இட்லி தோசையோட சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.